அதனால் தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், செழிப்பாக இருக்கிற போது, நீ செழிப்பாக இருக்கிற போது அல்லாஹ்வை நீ அறிந்து கொள், அப்போது அவன் கஷ்டமான சூழலில் உன்னோடு இருப்பான். நீ சந்தோஷமாக இருக்கிற சூழலில் அல்லாஹ்வை நினைவு வைத்துக்கொள், கவலையோடு இருக்கிற போது அல்லாஹு தாலா உன்னோடு இருப்பான். நீ கண்ணியத்தோடு வாழுகிற போது அல்லாஹ்வை நினைவில் வைத்துக்கொள், உனக்கு அவமானம் ஏற்படுகிற சூழலின் போது அல்லாஹ் உன்னோடு இருப்பான். நீ பலமாக இருக்கிற போது அல்லாஹ்வை நினைவில் வைத்துக்கொள், நீ பலகீனமாக இருக்கிற போது அல்லாஹு தாலா உன்னோடு இருப்பான். நீ செல்வ செழிப்போடு இருக்கிற போது அல்லாஹ்வை நினைவில் வைத்துக்கொள், உன்னுடைய வறுமையில் அல்லாஹ் உன்னோடு இருப்பான். உன்னுடைய வெற்றியில் அல்லாஹ்வை நீ நினைவில் வைத்துக்கொள், உன்னுடைய தோல்வியில் அல்லாஹு ஜல்லஷானு தாலா உன்னோடு இருப்பான். அதனால தான் நீங்க பாருங்க, எல்லா பிரச்சனைகளின் போதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்க பாருங்க, ஃபிரௌன் விரட்டிட்டு வர்றான். இங்கே 8 லட்சம் பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வருகிறாங்க. அங்க கடல் இருக்கிறது, இங்க ஃபிரௌனுடைய மிலிட்டரி வருது. எல்லாரும் மூசாவுடைய கழுத்தை அப்படி பிடிச்சிட்டாங்க. மூசா, அடிமைகளாக வாழ்ந்த போது நாங்கள் உயிரோடாக இருந்திருப்போம், இப்ப எங்களை அங்க ஃபிரௌன் விரட்டிட்டு வர்றாங்க, இங்க கடல் இருக்கு, சாகடிக்கு கூட்டிட்டு வரீங்களா என்ற போது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்ன, கல்லா இன்னமா ரப்பி சயஹ்தீன், கிடையாது, நெவர் எவர், ஒருபோதும் கிடையாது, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டான். உண்மையிலேயே கடல் பிளக்குமா என்றெல்லாம் மூசாவுக்கு தெரியாது அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவங்க நம்பிக்கையை பாரு, அந்த நேரத்துல அவங்களோட நம்பிக்கையை பாருங்க, என்னோடு என் இறைவன் இருக்கிறான், எனக்கு அவன் வழிகாட்டுவான். அப்ப அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு அல்லாஹ்வை அறிந்து கொள்ளும் போது அந்த நம்பிக்கை வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட அந்த குகையில இருக்கிறாங்க. அபூபக்கர் அவர்களே பயப்படுகிறார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல, இன்னல்லாஹ மஅனா, பயப்படாதீங்க, அல்லாஹ் தஆலா என்னோடு இருக்கிறான், நம்மோடு இருக்கிறான் என்று சொல்லி காட்டினார்கள். இஹ்ஃபதுல்லாஹ யஹ்ஃபதுக், அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாத்துக் கொள்வான். அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள் என்றால் அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய உயர்வு, அல்லாஹ்வுடைய மாட்சிமை, அல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள், இதனை தெரிந்து கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் நிச்சயமாக. அதனால தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், உன்னை இழந்தவர் எதை அடைந்தார், உன்னை அடைந்தவர் எதை இழந்தார் என்று அரபில அழகாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள்.